பறக்குது தக்கு சிக்கு தக்கு சிக், மின்னல் அடிக்குது தக்கு சிக்கு தக்கு சிக், சாரல் அடிக்குது தக்கு சிக்கு தக்கு சிக், இதயம் பறக்குது மீகம் கருக்குது, மின்னல் அடிக்குது சாரல் அடிக்குதடி. ஐயோ 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 ஐயோ, என்ன இது அநியாயமா இருக்கு? வயசான காலத்துல இம்புட்டு உங்களுக்கு தேவையாக்கா? யார் இது? ஏக்கா, நீங்க Dress மாத்துனீங்கக்கா, என்னைய பார்த்தா உங்களுக்கு ஆள் அடையாளம் தெரியலையேக்கா? இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? என்ன கெட்டப்பட்ட ஒரே சிரிப்புக்கா உங்களுக்கு? யாக்கா, என்னக்கா இது Dress? என்னாச்சு இந்த ராணியக்காக்கு? பேய் படத்துல வர பேய் மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி ஒரே சிரிப்பா சிரிச்சு கிடக்காவ. ராணிக்கா, உங்களுக்கு காது கேக்குதா கேட்கலையா? ஐயோ ஐயோ ஐயோ, ராணியக்காக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஆடிங்க ஓடியாங்க ராணியக்காக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சு, கிறுக்கு பிடிச்சு போச்சு. இது கிறுக்கு பிடிச்சிருக்குமா இல்லாட்டி மோகினி பேய் எதுவும் பிடிச்சிருக்குமா? இந்த சிரிப்பு சிரிக்காமனு தெரியலையே. என்னடி நீலாம்பரி இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்க? தெருவுல போக முடியுதா, வர முடியுதா? ஏன் இப்படி காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்க? கொடுமை நடந்து விட்டதக்கா, கொடுமை நடந்து விட்டது. கொடுமை நடக்குது இல்லன்னா பறக்குது, எனக்கு என்னடி கவலை? ஐயா லூசக்கா, நம்ம ராணியக்காக்கு தான் கொடுமை நடந்திருக்கு. யாரோ செய்வனா சுனியமா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா கெக்கப்பட்டு பேய் மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை பேய்க்கு பிடிச்சிருக்குமா? நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ராணி, உன் திருமுகத்தை ஒரு முகமா இந்த பக்கம் திருப்பு, கொஞ்சம் திருப்பு. ராணி, இந்த சுடிதார் எந்த கடையில் எடுத்த? பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கே. நானும் ரொம்ப வருஷமா இந்த ஒரே சுடிதார் தான் போட்டிருக்கேன் பாத்துக்க. இதுவா போத்தீஸ்ல எடுத்தேன். அவங்களுக்கு என்னமோ பிடிச்சிருக்கு. அது என்னன்னு பாருங்கன்னு சொன்னா உங்களுக்கு அவங்க ஒருத்தர சுடிதார் பிடிச்சிருக்கு போல. இருட்டி மொள்ள விசாரிப்போம். யாராணி, இப்படி சுடிதாருக்கு மாதிரி இருக்கியே, பார்க்க ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? 10 வயசு கம்மியான மாதிரி இருக்கு. திரும்ப திரும்ப சிரிக்காமலே நம்ம ராணியக்கா. ஐயோ, பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு வேற போன் நம்பர் தெரியாது எனக்கு. ஏண்டி கிறுக்கி, அவ சிரிக்கதானே செய்தா? அதுக்கு இதுக்கிடி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணணுங்க. ஏன் சேலை கட்டி இருக்கதே சுடிதார் போட்டுருக்காவா? யாராச்சும் சுடிதார் போட்டுட்டா கேவலமா இருக்கு, மட்டமா இருக்கு, நல்லா இல்லன்னு கழுவி ஊத்துவாங்க. என்னைக்காவது ராணி கழுவி ஊத்திருக்காளோட்டி? ஒரு நாள் இல்லக்கா, பல நாள் என்கிட்ட உங்களை பத்தி கழுவி ஊத்திருக்காவ. நான் நைட்டி போட்டத பத்தி ரொம்ப கழுவி ஊத்திருக்காவ. ஆனா அது இன்னைக்கு சுடிதார் போட்டுருக்கோம்னா என்ன பக்கம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், இல்ல பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா? எந்த கை கேட்டாலும் பல் சொல்லாம சிரிக்காமல்லக்கா, அதான் பயமா இருக்குக்கா. ஏண்டி லூசு, பயப்படாதடி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. 1 + 1. I can't believe my eyes. ஐயையோ, என்னது இது? பேய் டபுள் ஆக்ஷன் எல்லாம் வந்திருக்கு. ஏண்டி லூசு, என்ன பார்த்தா உனக்கு பேய் மாதிரி ஏடி தெரியுது? என்ன ராணியக்கா டபுள் ஆக்ஷன் காட்டுதியே, ஒண்ணுமே புரியலக்கா. ஏண்டி, நான் தான் ராணியக்கா. பின்ன உங்க பின்னாடி நிக்கிறது உங்களோட ஆவியா இல்ல ஆத்மாவாக்கா? ஆவியும் இல்ல பாவியும் இல்ல, அவ என் தங்கச்சிடி. என் பேர் ராணி, அவ பேர் வாணி. அப்ப என் பேர் என்ன? ஷானி. உங்க பேரு உங்களுக்கு மறந்து போச்சா? இல்ல உங்க ரெண்டு பேத்தையும் டபுள் ஆக்ஷன்ல பார்த்தோனே மறந்துருச்சு. ஏண்டி, அவங்கள பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப வேண்டாம், இப்போ ஒன்னதான் அனுப்பணும் போல. ஆமா ஆமா, ரெண்டு பேரையும் ஒண்ணா வச்சு பார்த்தோனே மூளையே குழம்பி போச்சு. அதான் அவ சுடிதார் போட்டுருக்காளடி, உனக்கு வித்தியாசம் தெரியலையா? அதான்க்கா, நீங்க தான் சுடிதார் போட மாட்டீங்களா? என்ன திடீர்னு அசிங்கமா சுடிதார் போட்டிருக்கேன்னு பார்த்தேன். உங்க தங்கச்சா? ஓஹோ, சுடிதார் போட்டா அசிங்கமா இருக்கா எனக்கு? ஐயா வாணியக்கா, உங்களை அப்படி சொல்லலாம், நீங்க ராணியக்காவை தான் சொன்னேன். நாங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒண்ணு போல தானே இருக்கோம். அப்ப எனக்கு நல்லா இல்லையா சுடிதாரு? அது சரி, உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ராணிக்கா தான் சுடிதார் போட்டாவளோ நினைச்சு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அவ எப்பவுமே இப்படிதான் புலம்பிட்டே இருப்பா வாணி, நீ ஒண்ணும் கண்டுக்காத. ஆமா, ஊர்ல இருந்து எப்போ வந்த நீ? நான் இன்னைக்கு மத்தியானம் தான் வந்தேன். வா வாணி, உள்ள போலாம். வெயில் எப்படி மண்டை பழகுது பாத்தியா? சரிக்கா, உள்ள போவோம். ஏண்டி கிறுக்கி, அவங்க தங்கச்சி கூப்பிடுதா வெட்டி, நீ ஏண்டி உள்ள போறீங்க? தங்கச்சிக்காக வெயில் காலத்துல ஜூஸ் கிஸ் போட்டு வச்சிருப்பாங்க, அத குடிக்கலாம்னு உள்ள போறேன். வாங்க, உங்களுக்கு ஒரு டம்ளர் வாசில கிடைக்கும். ஐயா, ஜூஸும் இல்ல லூசும் இல்ல, இவளே சொல்லாம கொள்ளாம வந்திருக்கா. வீட்ல ஒரு கத்தரிக்காய் கூட இல்ல. இனிமேதான் காய்கறி கடைக்கும் போகணும், பழ கடைக்கும் போகணும். அப்ப உங்க வீட்ல போய் ஜூஸ் குடிக்கிறதுக்கு நான் எங்க வீட்ல போய் பச்சை தண்ணியே மாந்து குடிச்சுக்கிறேன்.
அதனால என்ன அக்கா உங்ககிட்ட புளி இருக்காக்கா? புளி எப்பவுமே நம்ம வீட்ல மண்பானையில இருக்குடி. அப்ப கருப்பட்டி இருக்குல்ல, இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியா பானக்கரையான் போட்டு குடிச்சிடலாம். ஐ சூப்பர் ஐடியா, வாங்க வாங்க குடிக்கலாம். சாரி டி, கருப்பட்டியும் தீந்து போச்சு டி. போச்சா? ஆசையில இப்படி கருப்பட்டி அள்ளி போட்டு கொட்டிட்டீலக்கா. இருட்டி கடையில போய் வாங்கிட்டு வந்து போட்டு குடிக்க வேண்டியதுனா அவ்வளவு அவசரமா உனக்கு? அடிக்கிற வெயிலுக்கு கடைக்கெல்லாம் போக முடியுமாக்கா? ஆண்டு வேலை ஏதாவது கிடைச்சா குடிக்க நல்லா இருக்கும்க்கா. அப்போ ஒரு வழிதான் இருக்கு, ஜூஸ் கடையில போய் காசு கொடுத்து வாங்கி குடிடி. வாய்ப்பில்லக்கா, வாய்ப்பில்ல. வாய்ப்பில்லையா? இவகிட்ட காசு இல்லையான்னு தெரியலையே. ரெண்டு நாள் வச்சுக்கோங்களேன். வாங்க வாணியக்கா, வாங்க. எப்போ வந்தீங்க? சின்ன பொண்ணக்கா, நான் இன்னைக்கு மத்தியானம் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். என்ன ராணியக்கா, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஏதாவது குடிக்க கொடுத்தீங்களா இல்லையா? அப்படி வாசல் வச்சு பேசிட்டு இருக்கீங்களா எப்படி? அதான் டீ கடையில போய் ஏதாவது குளிர்ச்சியா வாங்கிட்டு வரலாம்னு கிளம்புறேன். வீட்ல எதுவுமே இல்ல, காலி ஆயிடுச்சுடி. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கிட்ட பானக்கரையா வாங்கி கொடுங்கக்கா. உடம்புக்கு ரொம்ப நல்லது, அப்புறம் எனக்கு நல்லது. உடம்புக்கு நல்லது சரிடி, உனக்கு நல்லது எப்படி டி? பானக்கரையும் குடிச்சா உங்க உடம்புக்கு நல்லது. அதை வாங்கி குடிக்கிறதுனால எனக்கு காசு கொடுப்பீங்கல்ல, அப்ப எனக்கு நல்லது. அக்கா இப்பதான் பானக்கரையான் குடிக்கணும்னு சொன்னேன், அவ்வளவு நேரத்துல பாத்தீங்களா விக்கிறதுக்கு வந்துருச்சு. ஆமா, இந்த சின்ன பொண்ணு நாம பேசிட்டு இருக்கத ஒட்டு கேட்டுட்டு வேகமா புளிய கரைச்சி கருப்பட்டி போட்டு தூக்கிட்டு வந்தாலும் வந்திருப்பா. ஆமா, நீங்க பேசுறதுக்குள்ள உங்களுக்கு புளி கரையதாக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இம்புட்டு கொழுப்பு ஆகாது நயன்தாராக்கா. இன்னைக்கு ராணியக்கா செலவுல நாமளும் ஒரு பானக்கரையானை குடிச்சிருவோம். சரிடி, என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி உனக்கு ஒரு டம்ளர் வாங்கி கொடுத்துட்டா போச்சு. எக்கா என்ன அவளுக்கு மட்டும் தானே, எனக்கு கிடையாதா? யார் சொன்னா உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். நீ சின்ன பொண்ணு, ஒரு டம்ளர் பானக்கரையான் எவ்வளவுடி? ஏக்கா, நான் 50 சொல்ல போறேனா 60 சொல்ல போறேனா? ஒரு டம்ளர் 10 ரூபா தான்க்கா, 10 ரூபா தான்க்கா. நான் டம்ளரோட கேட்கலடி, உள்ள இருக்க பானக்கரையான் மட்டும் தான் கேட்கேன். இது 10 ரூபாய்டி, சின்ன டம்ளர் தானே இருக்கு. ஏக்கா, நானும் உங்களுக்கு டம்ளரோட தரல, பானக்கரையா மட்டும் தான் தரேன்க்கா. ஒரு டம்ளர் 10 ரூபா தான்க்கா. இருந்தாலும் இது கொஞ்சம் அநியாயமா தான் இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு மண்பானையை வாங்கி அதுக்கு புளிய வாங்கி நல்ல தண்ணியா பார்த்து ஊத்தி கருப்பட்டி பெரிய துண்டா பார்த்து ஊற வச்சு எல்லாம் சேர்ந்து அழகா கிண்டி பானக்கரை எடுத்துட்டு வந்து வீதி வீதியா வித்தா உங்களுக்கு அநியாயமா இருக்குதா? இது கருப்பட்டி எல்லாம் ரேட் என்ன விக்குது தெரியுமா? புளி 1 கிலோ எவ்வளவு தெரியுமா? சின்ன பொண்ணு சொல்றது நியாயமா? கருப்பட்டி ரேட் அநியாயமா இருக்கு. புளியுமே ரேட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு என்னக்கா? ஆமா, கருப்பட்டி புளியெல்லாம் கணக்கு பண்ணா ஒரு டம்ளர் 10 ரூபாய்க்கு கொடுத்தாதாண்டி கட்டுப்படி ஆகும். சின்ன பொண்ணு, இது நல்ல புளி தானே? ஆமா, இந்த முஞ்சுகளுக்கு நல்ல புளியை போட்டு கரைச்சு கொண்டாராங்க. புளியை எடுத்துட்டு அதுல கொட்டையை எடுத்துட்டு அதுல நரம்பை மட்டும் தண்ணியில 1 மணி நேரம் ஊற போட்டு அந்த நரம்புல உள்ள புளிப்பு எடுத்து வந்து வச்சிருக்கேன். இவங்களுக்கு புளி போடுறாங்க. புளி அக்கா, சுத்தமான புளிக்கா. நம்ம மனோரஞ்சித பாட்டி இருக்காங்களே, அவங்க மரத்து புளி. ஓஹோ, அவங்க மரத்து புளிதான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. அம்மா, கருப்பட்டி எல்லாம் சுத்தமான கருப்பட்டி தானே? நல்லா இனிக்குதா? இவிய கொடுக்க 10 ஓவாய்க்கு கருப்பட்டி வாங்கி போடுதாங்களாம். கிலோ கருப்பட்டி என்ன ரேட்ல விற்கிது? இதெல்லாம் கொண்டாந்து வித்தா கட்டுப்படி ஆகுமா? கொஞ்சோண்டி 1 ஸ்பூன் சாக்கிரியம் பொடியை கலந்து விட்டேன். டேஸ்ட் சும்மா சூப்பரா இனிக்கல. சீனி எல்லாம் வாங்குறதுக்கு கட்டுப்படி ஆகாது. அதான் கருப்பட்டியும் வேண்டாம் சீனியும் வேண்டாம், சாக்கிரியம் பொடியை கலந்து விட்டேன். என்னடி என் தங்கச்சி கேட்டுக்கிட்டே இருக்கா, நீ அந்த பக்கம் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ அக்கா, கருப்பட்டினா கருப்பட்டி, சரியான கருப்பட்டிக்கா. அப்படி ஒரு நல்ல கருப்பட்டியை நானே பார்த்தது இல்லக்கா. அப்படி கருப்பட்டியை வாங்கி போட்டிருக்கேன். இந்த பானை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேடி. ஐயா, இப்பதான் புது பானையா வாங்கிட்டு வந்திருக்கேன். பக்கத்து தெருவில் ஒருத்தன் சோளக்குழ பொம்மை செஞ்சு வச்சு மண்டைக்கு பானை வச்சிருந்தான். அந்த பானையை தூக்கிட்டு வந்து நான் தான் காணக்கரையான் போட்டு வச்சிருக்கேன். இவங்களுக்கு புது பானை வாங்குறாங்க. புது பானை ஒரு டம்ளர் 10 ரூபாய்க்கு கொடுத்தாலே கட்டுப்படி ஆகாது. தெரிஞ்சவங்களாச்சேன்னு 10 ரூபாய்க்கு கொடுக்கேன். மற்றவங்களுக்கு எல்லாம் 15 ரூபான்னு சொல்லி வச்சிருக்கேன்க்கா. பானக்கரையில ஏதோ ஆஃபர் இருக்கா? ஏக்கா, உங்களுக்கே இது கொஞ்சம் ஓவரா இல்ல? விக்கிறதே 10 ரூபாய்க்கு, அதுல ஏங்கா ஆஃபர் கேக்குறீங்க? இல்ல, எங்க அக்கா சொல்லுவாங்க நீங்க எப்பவுமே ஒரு ஆஃபர் போடுவீங்களாமே. ஆமாண்டி, உன் ஆஃபர் இதுல கொஞ்சம் காட்டுடி. சரி, நீங்க இவ்வளவு கெஞ்சி கேக்குறதுனால எல்லாருக்கும் ஒரு டம்ளருக்கு பதிலா உங்களுக்கு 1.5 டம்ளர் பானக்கரையும் தரேன். போதுமா? என்னங்கக்கா, ஒரு டம்ளர் முதல்ல குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு, அப்புறம் சொல்லுங்க. இனிப்பு நல்லா சூப்பரா இருக்குடி. இருக்காத பின்ன சாக்கிரியம் பொடி அப்படித்தானே இருக்கும். இது சாக்கிரியம் பொடியா? இல்ல, சாக்கிரியம் பொடி அளவுக்கு நான் கருப்பட்டியை போட்டிருக்கேன். இனிப்பா இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஆஹா, சீக்கிரம் கொடுத்துட்டு ஓடிடுவோம். இல்ல நம்ம வாயிலே நம்ம உண்மையை உளறிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.